ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கொஞ்ச காலமாக வீடியோ போட முடியல. வேலை, கடை வேலை, வீட்டில் துணி வைக்கிற வேலை, அதனால் இந்த வீடியோவை என்னால் போட முடியல. இனி தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 7/9/2025 சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தில் கர்ப்பமாக இருக்கிறவங்க மற்றவங்க என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. நிறையா அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் எல்லாமே சொல்கிறாங்க, நீங்கள் கர்ப்பிணிகள் கூட சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராம பகுதிகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி வச்சது, கிரகணத்தன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் வெளியிலே வரக்கூடாது, உணவு அருந்தக்கூடாது, காய்கறிகள் எதையுமே அறியக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2000 வருடங்களுக்கு முன்னாடியே இப்போ இந்த 2025 டச் ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே கணிச்சு சிலையாகவே வடிச்சு வச்சிருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி கோயிலில் ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லி வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை கருவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நவீனமாக எத்தனையோ ஸ்கேன்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக துல்லியமாக அதை வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மதுரை மீனாட்சி கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்க்கலாம். இந்த முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நம்ம ஒதுக்கி தள்ளிட முடியாது. விஞ்ஞானத்தையும் ஏற்றுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே சூதானமாக இருக்கணும். ஏன்னா 3 மணி அளவுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் நடை, எங்களுடைய கிராம கோவில்களில் ஈஸ்வரன் கோயில், அங்காளம்மன் கோவில் எல்லாமே நடை சாத்தப்பட்டுருச்சு. அப்படி இருக்கும்போது கர்ப்பிணிகளும் சூதானமாகத்தான் இருக்கணும். நிலவு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு முழுசாக கிரகணம் ஆக்கிரமிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நிலவு ஒரே சிகப்பு கலராக நிலவு தெரியும் போது அதை நம்ம கர்ப்பிணிகள் பார்க்கக்கூடாது. பார்க்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கிராம சைடு பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் கடைப்பிடிப்போம். நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள உப்பு, தண்ணி, சாமி பூஜை ஸ்டாண்டு, புளி, இதில் எல்லாம் நாங்கள் தர்பையை பயன்படுத்துவோம். கர்ப்பிணி பெண்களும் இந்த தர்பையை கையில் வச்சுக்கிட்டா எந்த தோஷமுமே கிடையாது. நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சது எல்லாமே சும்மா சொல்லலிங்க, நம்மளுடைய நன்மையை கருதித்தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. முடிஞ்சளத்திக்கு கர்ப்பிணிகள் சூதானமாக இருங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம், தவறில்லை. இறைவனையும் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமான், சிவன், எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான எந்த ஆன்மீக ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக என்னை கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.